ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா கார்டன்ஸ். இன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரான்ஸ் அண்ட் ப்ரொக்கோலி வச்சு ஒரு சைட் டிஷ் பார்ப்போம். சூப்பராக இருக்கும் இது. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கிறத போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இருக்குது, அதையும் போட்டுப்போம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக 2 எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டு அதையுமே வதக்கிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு வச்சுருந்தீங்கன்னா உரித்து அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். லஞ்சுக்கு வந்து அன்ன பாத்திரத்தில் ரைஸ் வந்து வடிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மீன் குழம்பும் ரெடி. சைட் டிஷ்ஷாக வந்து இது வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இது வதக்கிட்டும் ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இறாவை சேர்ப்போம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ண அந்த இறால் வந்து போட்டுருவோம். இந்த இறால் க்ளீன் பண்ணுறது பலமுறை க்ளீன் பண்ணணும். உள்ளே இருக்கிற அந்த பிளாக் எல்லாமே எடுத்துடணும். இப்போ தான் வந்து உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஒரு வதக்கிடணும். ரொம்ப வதக்கணும்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, நான்வெஜ்க்கு எப்போவுமே வந்து அது மஞ்சப்பொடி போட்டால் தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறையும். ரொம்ப நல்லாயிருக்கும், ஆன்டிபயோட்டிக். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்ப்போம். உப்பு வந்து தேவையான அளவு. இதெல்லாம் வந்து ஒரு வதக்கிடுவோம். மசாலா வந்துட்டு வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் போடல. வெறும் மிளகாய் பொடி, உப்பு தான், மஞ்சத்தூள். அதுலேருந்தே நீர் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ. ஸோ அதிகமாக தண்ணி விடாமல் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா இருக்கும்போதே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கொதி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரொக்கோலி, மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு சுடுதண்ணில் போட்டு நல்லா க்ளீன் பண்ண ப்ரொக்கோலியை ஒரு கொதி தண்ணியில் போட்டு நம்ம வச்சது அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு பூவாக வேணுன்றதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த ப்ரொக்கோலி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் தான் போட முடியும். ஏன்னா இந்த தண்ணி ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு நல்லா சொதன்னு ஆகிடும். அதனால் ப்ரொக்கோலி ஃபைனலாக போட்டுட்டு நல்லா வந்துட்டு செவக்க வறுத்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். கடைசியாக இந்த ஃப்ளேவருக்கு இந்த கொத்தமல்லியை வந்து இப்படி நல்லா தூவிடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டோம்னா ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி ப்ரான்ஸ் மசாலா ரெடி. இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இந்த மாதிரி ப்ரான்ஸ் ப்ரொக்கோலி மசாலா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.